வணக்கம் மக்களே, வெல்கம் டு அச்சம்மா சமையல். நான் உங்கள் அச்சம்மா பேசுகிறேன். அச்சம்மாவோட 50 வருஷ குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ண தான் நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதற்காக உங்களுடைய ஃபுல் சப்போர்ட் அண்ட் லவ் எனக்கு தேவை. முதல்ல பண்ணுறதுனால நான் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் பண்ண போகிறேன். பருப்பு பாயாசம். அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். வாங்க சமையலுக்குள்ளே போகலாம். பாசிப்பருப்பு பாயாசம் பண்ணால் தேவையான பொருட்கள்: 100 கிராம் பாசிப்பருப்பு, 150 கிராம் வெல்லம், ட்ரை கிரேப்ஸு, கேஷ்யூ நட்டு, தேங்காய் கொத்து. இது 3 நம்ம தேவைக்கு எடுத்துக்கலாம். இது வறுத்து போடுறதுக்கான நெய்யும் நம்ம தேவைக்கு எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 டீஸ்பூன் சுக்குத்தூள், ஒரு தேங்காய் எடுத்து அதனுடைய தனி பால், தண்ணி ஊற்றாத பால் தனியாக எடுத்துருக்கேன். தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி கரைச்சி எடுத்த பால் தனி. இப்போ நம்ம பாசிப்பருப்பு பாயசம் பண்ணால் முதல்ல ஒரு பேஸ்டிக்கான பேன் வச்சுருக்கேன். நான் நல்லா ஹீட் ஆகிடுச்சுது. இப்போ இந்த 100 கிராம் பாசிப்பருப்பு இதில் போட்டு நல்லா வறுக்கணும். இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். இது கிளறிட்டே இருக்கணும், தீயக்கூடாது. பாருங்கள், நான் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வறுத்துருக்கேன். ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகக்கூடாது. இது இப்போ கரெக்டு பருவம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது உடனே இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடணும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ நம்ம இந்த வெல்லம் நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 150 கிராம் வெல்லம். இது ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு இந்த வெல்லத்தை இதில் போட்டு நல்லா கரைக்கணும். அழுக்கெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம மாற்றிடலாம். அதுக்காக இது நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன் நான். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. கட்டி இருந்ததுன்னா இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது நல்லா வடிகட்டி தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம அடுத்தது அந்த பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரே ஒரு விசில் குக்கரில் மூடி ஒரு விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்ல ஸ்டீம் வந்தப்புறம் வெயிட் போடணும். இப்போ பாருங்கள், ஒரு விசில் வந்தாச்சு. இப்போ நம்ம பார்ப்போம் பருப்பு எப்படி இருக்குன்னு. பாருங்கள், ரொம்ப வேகக்கூடாது இது. இப்போ நம்ம இது நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடணும். இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடணும். இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி விட்டு இப்போ நம்ம பாயசம் பண்ணுறதுக்கான பாத்திரத்தை வைப்போம். இதில் தான் பாயசம் பண்ண போகிறேன் நான். கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பருப்பு இதில் நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி விடணும். சரிங்களா? அப்போ இன்னும் பாதியமாக தான் வேகணும். இது ரொம்ப வெந்தால் அப்படியே ரொம்ப குழஞ்சி போயிடும். இந்த மாதிரி தான் இருக்கணும். இது பாருங்கள், நல்லா மசஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் வெல்லம் மிக்ஸ் பண்ணலாம். நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, பாகு எடுத்து வடிகட்டி வச்சுருக்கேன் அந்த வெல்லம். இப்போ இந்த வெல்லத்தை நம்ம இதில் விடலாம். ஒரு சில குக்கரில் ஒரு விசிலுக்கு சப்போஸ் பருப்பு வேகலைன்னா நீங்கள் இன்னொரு விசில் விட்டு இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக வேக வச்சுக்கலாம். நல்ல பேஸ் திக்கான பாத்திரத்தில் தான் பண்ணணும் இது. பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்கட்டும். கிளறிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல் நம்ம கிளறிட்டே இருக்கணும். ஸோ நல்லா இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். நல்லா ஸ்மாஷ் ஆகி ரெண்டும் ஒன்றா சேர்ந்தால் தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், பாயசத்தோட டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், இந்த வெல்லமும் பருப்பும் நல்லா சுண்டிடுச்சு. கிளறிட்டே இருந்தேன் நான் கைவிடாமல். இப்போ நம்ம இந்த 2வது பால் இருக்குது பாருங்கள், தண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்த பால் இருக்குது இல்லையா, அது நான் ஒரு 2 கப் எடுத்திருக்கேன். நான் காட்டுறேன் எந்த கப்பில் எடுத்தேன்னு. அது ஊற்றி நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடணும். கொஞ்சம் கிளறிட்டே இருக்கணும். இது
இந்த கப்பில் 2 கப்பு தண்ணி விட்டு எடுத்த பால், 2வது பால்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து இதில் 2 கப்பு ஊற்றுங்க. இப்போ இது நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள், அந்த பருப்பு, அந்த வெல்லம், நம்ம இந்த 2வது தேங்காய் பால் எல்லாம் போட்டு இந்த மாதிரி சுண்டை நம்ம கிளறிட்டே இருக்கணும். இதில் தான் அந்த பாயசத்தோட டேஸ்ட்டே வரும். நல்லா திக்காயிடுச்சு. இதை இன்னும் நம்ம ஆற விட்டோம்னா இன்னும் திக்காயிடும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த ஃபஸ்ட்டு பால் ஊற்றணும். கேஸ் நான் ஆஃப் பண்ணிட்டேன். தனி பால் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த ஒரு தேங்காவோட தனி பால், அது நம்ம இப்போ இதில் ஊற்றலாம். இது ஊற்றி கொதிக்க விடக்கூடாது. பாருங்கள், ஊற்றிட்டு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இப்போ நம்ம அந்த கேஷ்யூ நட்டு, ட்ரை கிரேப்ஸு இதெல்லாம் வந்து நெய்யில் வந்து வறுத்து இது மேலே கார்னிஷ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது பாயாசத்துக்கு மேலே இந்த இதெல்லாம் முந்திரியெல்லாம் வறுத்து கொட்ட நான் கொஞ்சம் ஒரு திக்கான பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. தேங்காய் வந்து பொடி பொடியாக நறுக்குனது. கொஞ்சமாக பண்ணதுனால கொஞ்சம் போட்டால் போகிறோம். நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ, பாயாசம் எவ்வளோ பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஒரு லைட் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி வறுத்தெடுக்கணும். பாருங்கள், லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து தேவைக்கு இந்த கேஷ்யூ நட்டு போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ நம்ம அது போட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வந்த அப்புறம் இதுலேயே நம்ம வந்து இந்த ட்ரை கிரேப்ஸ் கொஞ்சம் அந்த கேஷ்யூ நட்டு கலர் மாறுற வரைக்கும் நம்ம அவ்வளோதான். பாருங்கள், 3 நல்ல ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணி அந்த பாயாசத்துக்கு மேலே கார்னிஷ் பண்ணலாம். இந்த நெய்யோடு அப்படியே அது மேலே பாருங்கள், இது மேலே இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணிவிடுங்க. இந்த கேஷ்யூ நட்டு இதெல்லாம் வறுத்து நம்ம போட்டாச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடியும் நல்லா ஃபைனாக தூள் பண்ணது அது இது மேலே இப்படி நல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாயசத்தை. இந்த பாயசம் பருப்புன்றதுனால அந்த சுக்கு பொடியெல்லாம் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. அதுக்காக தான் இது போடுறோம். சுவையான பருப்பு பாயசம் ரெடி. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணலாம். இதே ரெசிபியை வந்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா அச்சம்மா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.